நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை கூட்டுத்தாபன கன்னடம் சேவையினூடாக ஒழிக்கின்ற நேரடி இஃப்தார்களும் இன்றைய 15ஆம் நாள் நேரடி இஃப்தார்களும் மாத்திரம் மற்றொன்றாவது அலடி தாருஸ்ஸலாம் பள்ளிவாசலில் நேரடியாக அறிமுகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வின் அடுத்த அம்சமாக நாம் ரமலான் சிறப்பு பயானியையும் துஆவினையும் தர இருக்கின்றோம். ரமலான் சிறப்பு பயானை தருவதற்காக ஷேக் மௌலவி எம்ஆர்எம் ஃபயாஸ் அஹமத் குர்பானி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، قال الله تبارك وتعالى في محكمه التنزيل فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وصارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த நேயர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அளப்பெரும் அருள் சிறப்புமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தின் சிறப்பான ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய மாளிகையிலே அல்லாஹ் எம்மையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹுடைய மன்னிப்பின் பகுதியிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். உலகத்திலே அடியான் வாழக்கூடிய நேரம், அடியான் தவறு செய்வான் என்பது அல்லாஹுக்கு தெரியும். அந்த தவறு செய்யக்கூடிய அடியானை மன்னிப்பதற்கு என்றே அல்லாஹ் மக்ஃபிரத் என்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லுகிறான்: லவ்லம் துத்னிபு, அடியார்களே நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை எல்லாம் இல்லாமலாக்கி வலஜாஅ பிகௌமி யுத்னிபூன், பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த பாவம் செய்யக்கூடிய கூட்டம் பாவத்தை செய்துவிட்டு என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள். நான் அவர்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே பாவம் செய்வதற்கு அல்லாஹ் தூண்டுவதாக இல்லை. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தை அல்லாஹ் எமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெற வேண்டிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படிக்கு ஏறுகிறார்கள். 3 படியிலுமே ஆமீன் சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான், ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளை விட்டும் தூரமாக்குவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அதற்கு பேர் துஆவல்ல, அதற்கு பேர் பதுஆ. கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் என்று சொன்னார்கள். இது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டிய மாதம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்திய கட்டம் தான் இது. பாவங்களோடு வாழ்ந்து எத்தனையோ பேர்கள் தௌபா இல்லாமல் கபரை சென்றடைந்து விட்டார்கள். கபர் என்பது சுந்தூகுல் அமல், பாவங்களுடைய பெட்டி அல்ல, நன்மைகளுடைய பெட்டி. அந்த கபரை நிரப்ப வேண்டும் நன்மைகளை கொண்டு. அதிகமானவர்கள் அதை தவற விட்டதனாலே கபறுகள் இருளாக, நெருப்பாக, பாவத்தினுடைய பெட்டியாக மாறி இருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமதானை தந்திருக்கக்கூடிய காரணம், நோக்கம் எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. பாவம் செய்த என்னுடைய அடியான் அவனை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக ரமதானை ஆக்கி கொள்ளட்டும் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, அடியானே என்னுடைய மன்னிப்பின் பக்கமும் என்னுடைய சொர்க்கத்தின் பக்கமும் நீ விரைந்து வா அடியானே என்று அல்லாஹ் அவனுடைய அடியானை அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. அல்லாஹ் எவ்வளவு தவறு செய்த அடியானும் ஒரு நேரம் அவன் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹுவின் பக்கம் திரும்பி, ரப்பே நான் உனக்கு மாற்றம் செய்து விட்டேன் என்று
அந்த அடியான் கண்ணீர் வடிப்பானாக இருந்தால் அந்த தௌபாவை, அந்த இஸ்திக்ஃபாரை, அந்த பாவ மீட்பை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவான். எனவே நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும், என்னுடைய வாழ்நாளையில் எத்தனையோ ரமதானை நான் அடைந்தேன், பாவ மன்னிப்புக்குரிய சந்தர்ப்பத்தை அடைந்தேன், பாவ மன்னிப்பு கேட்பது போல நான் கேட்டேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவ மீட்பு கேட்டது உண்மைதானா அல்லது வெறுமனே வெளிரங்கமான உள்ளத்தோடு நான் கேட்டேனா என்பதை அவரவர்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவங்கள் செய்யக்கூடிய அடியான், அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் தன்னுடைய நபியிடத்தில் சொல்லுகிறான், நபியே சொல்லுங்கள், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். பாவங்கள் செய்து தனக்கே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியானை பார்த்து நபியே சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளை விட்டும் நீ நிராசையாகி விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அடியானே நீ செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்பதை நபியே என்னுடைய அடியானுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே பெருமதியான சந்தர்ப்பம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்முடைய பாவங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக தந்த சந்தர்ப்பம் ரமதான். அல்லாஹ்வின் பக்கம் எம்முடைய நெருக்கத்தை அடைவதற்காக அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் ரமதான். எஞ்சி இருக்கக்கூடிய காலம் மிக குறுகிய காலம். ரமதானின் ஒரு பகுதியை நாம் கடத்தி விட்டோம், இன்னும் அரை பகுதி மீதம் இருக்கிறது. ஒன்றிலே அரைவாசியை கழித்து எஞ்சி அரைவாசியை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். எஞ்சி இருக்கக்கூடிய பகுதி நாம் கழித்த பகுதிகளை விட சிறந்த பகுதியை நாம் அடையவிருக்கிறோம். எனவே அதை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் நரக விடுதலையும் பெற்றவர்களாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும். உறுதி கொள்ளுங்கள், அவரவர் செய்த தவறுகள், அவரவர் செய்த பாவங்கள் அவரவருக்கு தெரியும். அவரவர் தனிமையிலே உட்கார்ந்து தான் செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ், இவ்வளவு காலம் தவறோடு பாவத்தோடு வாழ்ந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துவதற்கு நீ தந்த ரமதானை இதோ நான் பயன்படுத்துகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே அழுது கதறி மன்றாடும் போது நிச்சயமாக அல்லாஹ்வே சொல்லுகிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அடியானே உன்னுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எப்படியான அடியார்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த அடியார்களாக நாம் எம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய துவா, யா அல்லாஹ், தௌபா இல்லாத மௌத்தை மட்டும் நீ எனக்கு தந்து விடாதே. எம் பெருமானாருடைய துவா என்ன தெரியுமா? வ தௌபத்தன் கப்லல் மௌத், யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னாலே தௌபாவை தந்து விடு. ஏன்? தௌபா இல்லாத மரணம் மிக கேவலமான மரணம். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரம், வஃபாத்துடைய நேரம், பேச முடியாத நேரம், வாயிலே இருந்து காற்று வெளியாகிறது, அந்த நேரத்திலே ஏதோ சொல்லுவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு விளங்கியது. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய காதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்கு பக்கமாக கொண்டு போய் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்கள். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இரண்டு வார்த்தை. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கடைசி துஆ. இதுதான் கடைசி துஆ. இதுதான். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ், இந்த மௌத்துடைய நேரம் நீ எனக்கு இரக்கம் காட்டிவிடு, இந்த மௌத்துடைய நேரம் நீ என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கடைசி தருவாய், சக்கராத்துடைய தருவாய், மௌத்துடைய தருவாயிலே ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் கேட்டுவிட்டு தான் பலிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான தோழமை எனக்கு வேண்டும் என்று மௌத்தாகுவதை விரும்பினார்கள். மௌத்தை தெரிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு மரணம் என்ற ஒன்று வர இருக்கிறது. என் நிலைமையில் வரும் என்று எமக்கு தெரியாது. யாரும் பாவம் செய்த நிலைமையில் மட்டும் வந்துவிடக் கூடாது. மனிதர்கள் என்ற அடிப்படையில் பாவங்கள் நடந்திருந்தால் கூட கடைசியாக மௌத்து வருவதற்கு முன்னால் எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் தான் எமக்கு மரணம் வர வேண்டும். எனவேதான் கண்ணியமானவர்களே, இந்த ரமதான் அல்லாஹ்
அல்லாஹ் தந்த மிக பெரும் ஒரு பாக்கியம், மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம். எம்முடைய பாவங்களை சுட்டரிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்துவதற்காக தந்திருக்கிறார். திரும்புவோம் அல்லாஹ்வுடைய பக்கம், மன்றாடுவோம். எம்முடைய ரப்பு எம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னகமா தஅவுதனி வரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க ஃபலா யுபாலி. என்னுடைய அடியானே, நீ என் மீது ஆதரவு வைத்திருக்கும் காலமெல்லாம், என்னிடத்தில் நீ கேட்கும் துஆ கேட்கும் காலமெல்லாம் உன்னை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன், உன்னுடைய பாவங்களை பொருட்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய விசாலமான மன்னிப்பை அல்லாஹ் அடியானுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, விசாலமான மன்னிப்பின் பக்கம் நாம் திரும்புவோம். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த தவறுகளை மன்னிப்பாயாக, பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களின் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படியான வாழ்க்கையாக மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய அடியார்கள் எப்படி உன்னை நெருங்குவார்களோ யா அல்லாஹ், அப்படி நெருங்கி விடுவதற்கு எமக்கு தௌஃபீக் செய்வாயாக. சிறப்பான இந்த இஃப்தாருடைய நேரத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். எமக்கு நீ உன்னுடைய ரஹ்மத்தை தந்திடு யா அல்லாஹ், மன்னிப்பை தந்திடு யா அல்லாஹ், நரக விடுதலையை தந்து விடுவாயாக. பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான சுவீட்சமான வாழ்க்கை கொடுத்திடு யா அல்லாஹ். எம்முடைய நாட்டை பொருந்திக்கொள் யா அல்லாஹ், நாட்டு மக்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். நாட்டில் சுமூகமான நிலைமை உண்டாக்கி யா அல்லாஹ், எல்லா கட்டங்களிலும் நிம்மதியை தந்து விடு யா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செய் யா அல்லாஹ், இந்த ஏற்பாடு செய்த குழுவை கபூல் செய் யா அல்லாஹ். எல்லா விதமான பரக்கத்தை இங்கே இறக்கி விடு யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, இந்த சிறப்பான ரமலானில் யார் யார் என்னென்ன நலவான காரியங்கள் உன்னிடத்தில் கேட்டார்களோ அனைத்து நலவுகளையும் அவர்களுக்கு கொடுத்து எல்லா கெடுதிகளை விட்டும் பாதுகாத்தி உன்னுடைய அன்பை, உன்னுடைய அருளை அடைந்த கூட்டத்திலே, இந்த ரமலானிலே உன்னுடைய மன்னிப்பை, உன்னுடைய நரக விடுதலை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும், பூரா உலக முஸ்லிம்களையும், கபராளிகளான அனைத்து முஸ்லிம்களையும் நீ கபூல் செய்திடுவாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவை எமக்கு தந்திடுவாயாக யா அல்லாஹ். எத்தனையோ பேர் கலிமா இல்லாத நிலைமையில் கபர்களை அடைந்து விட்டார்கள் யா அல்லாஹ். ரப்பே, அவர்களை மன்னிச்சிடுவாயாக. முஸ்லிம் என்ற பேரிலே வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களை மன்னித்து அவர்களுக்கு உன்னுடைய விசாலமான மன்னிப்பை, ரஹ்மத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எமக்கும் கெட்ட மௌத்தை விட்டு எம்மை பாதுகாத்திடு யா அல்லாஹ். சுஜூதுடைய மௌத்தை தருவாயாக, குர்ஆன் ஓதும் நிலைமையில் மௌத்தை தருவாயாக, தவாஃபுடைய நிலைமையில் மௌத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எம் அனைவருடைய கடைசி முடிவையும் அழகானதாக, கண்ணியமானதாக, எப்படி சஹாபாக்களுக்கு நீ வெற்றியான மௌத்தை கொடுத்தாயோ, சொர்க்கத்தை பார்த்து கொண்டு இருக்கும் நிலைமையில் மௌத்தை கொடுத்தாயோ, நீ பொருந்திய நிலைமையில் அவர்களை நீ உன் பக்கம் அழைத்துக் கொண்டாயோ, அப்படியான முடிவை அனைவருக்கும் தருவாயாக. நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம்மையும், எம்முடைய பெற்றோர்களையும், எம்முடைய பிள்ளைகளையும், பூரா உலக முஸ்லிம்களையும் நுழைவித்து எமக்கு உயர்வான பதவியாக அந்த சொர்க்கத்தின் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எம் அனைவருக்கும் எழுதி விடுவாயாக. கேட்ட துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.